வெல்கம் டு மிராஜ் ஏஐ வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் ஏஐனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, டைப்ஸ் ஆஃப் ஏஐ என்ன, ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் இதோட இம்பேக்ட் என்னங்கிறத கிளியராக பார்க்கலாம். நான் ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு உங்கள் மொபைலுக்கு எப்படி முன்னாடியே தெரியும். நீங்கள் சர்ச் பண்ணல, அதுக்கு இன்புட் எதுவுமே கொடுக்கல, பட் கரெக்டாக கெஸ் பண்ணுது. அது எப்படி? இட்ஸ் நாட் ஏ கோஇன்சிடென்ஸ். அதுதான் ஏஐ. ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மார்னிங் அலாரம் ஸ்டார்டிங் வந்து யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே ஏஐ சர்வே பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் புரிஞ்சிக்கல, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கல. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏஐ? ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு மிஷின் என்ன பண்ணும்? நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 2+2ன்னு ஒரு சம் போடுறோன்னா அதோட அவுட்புட் 4ன்னு வரும். அது வந்து திங்க் பண்ணாது. ஆனால் ஏஐ அப்படி இல்லை. நம்ம கொடுக்குற டேட்டாவை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணும். அதோட பேட்டர்ன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் டிசிஷன் மேக் பண்ணி சொல்யூஷன்ஸாக கொடுக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஏஐனா திங்கிங் கிடையாது, ஏஐனா லேர்னிங் எபிலிட்டி. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஹவ் ஏஐ ஒர்க்ஸ்? ஏஐ எப்படி கற்றுக்கும்? ஒரு குழந்தை எப்படி நடக்க கற்றுக்குமோ, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும், தென் கீழே விழுந்து தப்பு பண்ணும், அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணும். அதே ப்ராசஸ் தான் ஏஐலேயே நடக்கும். டேட்டாவை கொடுக்குறோம், அனலைஸ் பண்ணும், பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணும், தென் இம்ப்ரூவ் பண்ணும். இதை மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஏஐயில் 2 முக்கியமான டைப் இருக்குது. நேரவ் ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதை ஜென் ஏஐன்னு சொல்லுவாங்க. நேரவ் ஏஐனா அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபேஸ் அன்லாக், யூடியூப் ரெக்கமெண்டேஷன். ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படி கிடையாது. அது ஒரு புது கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, கோட் ஜென்ரேட் பண்ணுறது. நான் ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான் கொடுப்பேன், பட் அது எனக்கு அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஜென் ஏஐ. சிம்பிளாக சொல்லணும்னா, நேரவ் ஏஐனா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஜென் ஏஐ புதுசாக க்ரியேட் பண்ணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ரியல் லைஃப்பில் ஏஐ ரியல் லைஃப்பில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இது தியரிலாம் கிடையாது, ரியலாக நம்ம யூஸ் பண்ணுறது. யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோஸை பார்க்குறோம், சிமிலர் வீடியோஸ் எப்படி நமக்கு அகைன் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஷோ பண்ணும். ஏஐ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ட்ராக் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு அதை காமிக்குது. தென் ஷாப்பிங். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் பை பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன்னா, அதுக்கு ஏஐக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு என்னங்கிறது அது தெரிஞ்சு அது ரிலேட்டட் சிமிலர் ப்ராடக்டை எனக்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட்டில் ப்ரெடிக்ட் பண்ணி ஷோ பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நவ்வேடேஸ் ரீசெண்டாக இண்டஸ்ட்ரியில் ஏஐ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், டிஃபெக்ட் டிடெக்ஷன், ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். எக்ஸாம்பிள், ஒரு லைனில் நான் ஒரு 1000 நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல டிஃபெக்ட்டு ஹியூமனால் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஏஐ சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்துட்டேன், 100% கேமராவை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு 24/7 அது ஒர்க் ஆகும். பேரலாக எனக்கு வந்து அதோட ப்ரிசிஷன் வந்து ஹை அக்யூரஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏஐயால் ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாகும். ஆனால் ஏஐ நம்ம ஜாபை எடுக்க போகிறது கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு ரிஸ்கில் இருப்பாங்க. ஸோ ஏஐ லேர்ன் பண்ணுங்கள், அப்டேட் ஆகுங்க, நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏஐன்னு சொல்லும்போது அது ஒரு பிக் டெக்னாலஜிலாம் இல்லை. அது ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இருக்குது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் லைஃப் ஈஸியாக ஆகிற பெஸ்ட் ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.